வணக்கம். தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ். தற்போது 26/12/2024 வியாழக்கிழமை. தற்போது காலை வானிலை அறிக்கையை பார்ப்போம். முற்றிலுமாக அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி கடந்த சில நாட்களாகவே இருந்தது. தற்போது முற்றிலுமாக வலுவிழந்து வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாக வடகடலோர பகுதி ஒட்டி உள்ள பகுதி நிலை கொண்டுள்ளது. சென்னையை ஒட்டியுள்ள பகுதியில் மிதமான மழை பெய்து வருகின்றது. ரேடாரில் பதிவாகி வருகின்றன. தெற்காந்திரா, நெல்லூர் மற்றும் அதை ஒட்டியுள்ள ஓங்கோல் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருகின்றது. கனமழை எங்கேயும் வாய்ப்பு இல்லை தற்போது வரை இந்த தாழ்வு நிலையால். ஆனால் தென் கடலோர மாவட்டங்களில் இந்த கிளவுட்ஸ் பேண்ட், அதாவது இந்த மேகக்கூட்டங்களானது இன்று மாலை லேசாக கீழே இறங்கி தென் கடலோர மாவட்டம் டெல்டா மற்றும் தென் கடலோர மாவட்டங்களில் கனமழை கொடுக்குமாய் அமைகின்றது. அது இன்று மாலை பிறகு இந்த தென் கடலோர பகுதிகளில் கிழக்கு காற்று முழுவதுமாக மீண்டும் கடந்த சில நாட்களாக கிழக்கு காற்று வராமல் இருந்தது. அந்த காற்றழுத்த தாழ்நிலை காரணமாக தற்போது வலுவிழந்ததன் காரணமாக கிழக்கு காற்று இன்று 5 மணிக்கு மேல் மாலை படிப்படியாக திரும்பும். அப்போது பாக் ஜலசந்தி ஒட்டியுள்ள பகுதியில் மலைமேகங்கள் உருவாகி தென் கடலோர பகுதிகளில் மலைமேகங்களை உருவாக்கி மழையை கொடுக்கும் என்ற நிகழ்வை அமையும். அதேபோல் உள் மாவட்டங்களிலும் மழை கொடுக்குமாய் அமையும். சென்னை ஒட்டியுள்ள பகுதியில் ஆங்காங்கே மழை பெய்து வருகின்றது. இது இன்று மாலை நாளையும் இதே நிலை தான் தொடரும். தென் கடலோர மாவட்டங்கள், தென் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. அனைத்து இடங்களிலும் லேசான மழை முதல் மிதமான மழையும், அதாவது இன்று மாலை, நாளை மற்றும் நாளை மாலை 28ஆம் தேதி வரை இந்த மழையின் அமைப்பானது தென் கடலோர மாவட்டங்களில் லேசான மழை முதல் மிதமான மழையும், ஒரு சில இடங்களில் கனமழையும், ஓரிரு இடங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கின்றது. அது எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. பட் தென் மாவட்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதாவது கனமழை இருக்கும் ஒரு சில இடங்களில், ஓரிரு இடங்களில் ஏதாச்சும் ஒரு வகையில் மிக கனமழை இருக்கும். மற்றபடி ஒரு பாதிக்கக்கூடிய மழை அப்படிங்கிறது இந்த கிழக்கு காற்று, இந்த நிகழ்வும் சார்ந்த கிழக்கு காற்று மூலியமாக மழை இல்லை. இந்த அமைப்பானது 28ஆம் தேதி வரைக்கும் அடுத்த 3 நாட்கள் இதே நிலை தான் நீடிக்கும். மேக கூட்டங்கள் திடீர்னு ஃபார்ம் ஆகி நமக்கு மழையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதே போல் வடகடலோர பகுதிக்கும் அப்படி தான். தென் உள் மாவட்டங்களுக்கு அப்படி தான். வட உள் மாவட்டங்களை பொறுத்தவரை மழை வாய்ப்பு குறைவு. நாளை மட்டும் சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கின்றது வட உள் மாவட்டங்களில். அதே போல் 27ஆம் தேதி இந்தோனேசியா மற்றும் சுமத்ரா தீவின் ஒட்டியுள்ள பகுதிகளில் புதிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாக உள்ளது. அதாவது நாளை மாலைன்னு எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தா தெரியும், அந்த இந்தோனேசியா ஒட்டியுள்ள பகுதியில் ஒரு சுழற்சி ஒன்று இருக்குது. அது வரும் நாட்களில் 29ஆம் தேதி இரவு இலங்கை மற்றும் அதை ஒட்டியுள்ள தெற்கு இலங்கை அருகே வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் காரணமாக மீண்டும் மழை 30ஆம் தேதியிலிருந்து தென் கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில். படத்தை பார்த்தா தெரியும், அந்த கலர் அந்த மேகக்கூட்டங்கள் பாரு நமக்கு, அதாவது இலங்கை கிட்ட அந்த சுழற்சி இருக்குது. வரும்போது ஆன்டி கிளாக் வைஸில் பாருங்கள். அப்போ தென் கடலோர மாவட்டங்களுக்கு அந்த மலை மேலே இருந்து டவுன் ஆகி வருது. உங்களுக்கு தெரியுது, உங்களுக்கு அந்த தென் கடலோர மாவட்டங்களுக்கு வருது. ஸோ அது பார்த்திங்கன்னா நாளை மற்றும் நாளை மறுநாள் இந்த நிகழ்வு முடிந்தவுடன் 28ஆம் தேதி ஃபார்ம் ஆகி அந்த நிகழ்வானது 30, 31 மற்றும் நியூ இயர், அதாவது ஜனவரி 1ஆம் தேதிகளில் தென் கடலோர மாவட்டங்களில் நல்ல மழை கொடுக்குமாய் அமைகின்றது. இந்த காலகட்டத்தில் தென் கடலோர மாவட்டங்கள், அதாவது 29 இரவு முதல் ஜனவரி 1 வரை தென் கடலோர மாவட்டம், டெல்டா மற்றும் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும், ஒவ்வொரு இடங்களில் அதி கனமழையும் பெய்ய வாய்ப்பு இருக்கின்றது. காரணம், இங்கே ஒரு சுழற்சி, அதாவது இந்த சுழற்சியானது இலங்கை கீழே அது லட்சத்தீவு, அதாவது மாலத்தீவு ஒட்டியுள்ள பகுதியில் போகும். அப்போ என்னாகும் பார்த்தீங்கன்னா, அந்த ஆன்டி கிளாக் வைஸில் அந்த விண்டு சுழலும் போது எங்கேருந்து விண்டு இழுக்குது பார்த்தீங்கன்னா, நமக்கு பாக் ஜலசந்தி இந்த ஒட்டியுள்ள பகுதியில் தான் விண்டு இழுக்கும். ஸோ தெரியுது உங்களுக்கு, இந்த இடத்துலேருந்து விண்டை இப்படி கொண்டு இந்த சுழற்சியை நோக்கி போகுது. தெரியுது இந்த இடத்துல சுழற்சி இருக்கா? ஸோ அந்த காற்று எல்லாமே, ஈரப்பதம் எல்லாமே இப்படி டச் ஆகி இப்படி உள்ளே இப்படி போகுது. ஏன்னா விண்டு இப்படி தான் இழுக்கும். ஏன்னா இங்கிட்ட உங்களுக்கு விண்டு இழுக்காது. ஏன்னா சிஸ்டம் இந்த இடத்துல இருக்கும்போது எப்பவுமே கிழக்கு காற்று இப்படி வழியாக தான் இழுக்கும். அப்போ விண்டை இந்த இடத்துல சிஸ்டம் இருந்துச்சு, அப்படி விண்டை ஃபோர்ஸாக இழுக்கும்போது நல்ல மழைக்கான வாய்ப்பு, அந்த நல்ல மழைக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அதிக மழை கூட அந்த தென் கடலோர பகுதி, டெல்டா, தெற்கு டெல்டா ஒரு சில பகுதிகளில் வாய்ப்பு இருக்குது. அதிகமாக நமக்கு வேதாரண்யத்துக்கு கீழே உள்ள அந்த கடலோர பகுதியில், அந்த பகுதி பிளேசஸில் அதிக மழைக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான், அதாவது அந்த நிகழ்வு 29 நைட்லேருந்து ஜனவரி 1 வரைக்கும் தெரியுது உங்களுக்கு. அந்த சுழற்சி பாருங்கள். ஸோ லோ லாட்டியூடில் தான் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ நல்ல மழைக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ரவுண்டு, இந்த 26, 27, 28 இந்த ரவுண்டு முடிஞ்சோன்னா ஒரு நாள் கேப் இருக்கும். அதுக்கப்புறம் 30ஆம் தேதியே நமக்கு காலையிலே ஸ்டார்ட் ஆகிடும் மறுபடியும். அது 3 நாள் அந்த ரெயின் இருக்கும். அதிகபட்சம் ஜனவரி 2ஆம் தேதி வரைக்கும். எந்த அளவுக்கு சிஸ்டம் மேலே வருதோ அந்தளவுக்கு வட உள் மாவட்டங்களில் நல்ல மழை இருக்கும். இது கீழேயே போகும் பட்சத்தில் தென் கடலோர மாவட்டங்களில் தான் நல்ல அதிகான மழைக்கான வாய்ப்பு
அந்த 3 நாட்கள் பொறுத்தவரை ஒரு நாள் இருக்குது. 30, 31 இந்த 3 நாளில் ஒரு நாள் அதிக மழைக்கான வாய்ப்பு. தொடர் மழையாகவே இருக்கும். மேகங்கள் வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் பாக்தல சந்தி கிளவுட்ஸில். ஏன்னா ஒரு சிஸ்டம் இருந்துச்சுன்னா மேகங்கள் பகல் முழுவதும் ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? நன்றி, வணக்கம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மாலை மற்றொரு மாநிலத்தில் சந்திப்போம்.